பொதுவாக ஒரு ஆண் வந்து சீக்கிரமாகவே சபலப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ராஜா காலத்தில் இருந்து இப்போ வரைக்குமே நம்முடைய ஊர்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நம்முடைய சினிமாவாக இருக்கட்டும், ஏன் நம்முடைய கிரிக்கெட் பிளேயர்ஸ், நம்ம சுற்றி ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம ஏரியாவில் ஊரில் இந்த மாதிரி சபலத்தால் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்குள்ளே போனவங்களை பற்றி நம்ம கண் கூட பார்த்துட்டு இருந்திருப்போம். பட் இது எல்லாமே ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கும் பெரிய டேஞ்சரில் தான் போய் கொண்டு சேர்க்கும். இன்னும் சொல்லணும்னா, இந்த சபலத்தை பயன்படுத்தி ஒரு குரூப் வந்து நம்முடைய பசங்க கிட்ட அவங்களுக்கு அந்த சபலத்தை தூண்டி விட்டு எப்படியாவது கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆன்லைன்லலாம் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே எல்லாம் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த சபலத்தை கண்ட்ரோல் பண்ணாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு கொடூரங்கள்லாம் நடக்குது. அப்படி அந்த மனுஷனுக்கு நடந்த ஒரு கொடூரத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர். வெல்கம் டு பாபுசங்கர் ஃபைல்ஸ். மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான இந்த காஸ்டாரிகா நாட்டுக்கு நிறைய டூரிஸ்ட்லாம் போவாங்க. அப்படிப்பட்ட இந்த காஸ்டாரிகா அப்படின்ற நாட்டில் சான் ஜோஸ் அப்படின்ற இடத்துல 1975 பிப்ரவரி மாதம் சோனியா அப்படின்றவங்களுக்கு பிறந்த மகள் தான் இந்த சமோடி அப்படின்ற பெண். இந்த பொண்ணுக்கு சின்ன வயதுல இருந்து பிடிவாதம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதே சமயம் அவங்களுடைய அக்ரெசிவான அந்த கேரக்டர்னால நிறைய பேர்கிட்ட அவங்க பகச்சிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இதை தாண்டி அவங்களுடைய அவுட்ஃபிட் மற்றும் அவங்களுடைய அழகு அவங்க பள்ளிக்கூடம் படிக்கிற சமயத்திலேயே பல பசங்களை சுண்டி இழுத்திருக்கு. இதனால நிறைய பசங்க இந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணி நிறைய கிளாஸ் பசங்க கூட இந்த பொண்ணு டேட்டிங்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்போடைய பீரியட் டைம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதே சமயம் அவங்க கிட்ட இருந்த நிறைய பணம், ஜுவல்ஸ் எல்லாம் இவங்க வந்து எடுத்துப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ஷார்ட் டைம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற சமயத்துல தான் இந்த சமோடி தன்னுடைய ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கு பிறகு அதே பகுதியில் லோக்கல் மீடியால ஒரு பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்டா இருக்கிற தன்னை விட 16 வயது மூத்த நபரான பெர்னாண்டோ அப்படின்ற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப் தான் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. அவர் திருமணம் பண்ணதுக்கு பிறகு 1996 கிறிஸ்டோபர் அப்படின்ற ஒரு பையன் பிறக்கிறான். அதற்கு அடுத்தபடியா கிறிஸ்டினா அப்படின்ற ஒரு பொண்ணும் பிறக்கிறாங்க. பட் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் 2012 இந்த ரெண்டு பேருக்குள்ளேயுமே பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகு 2013 இந்த பெர்னாண்டோவுக்கு 53 வயது இருக்கிற சமயத்துல உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்து போயிருந்திருக்காரு. இதனால அவருடைய சொத்துக்கள் எப்படியாவது நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவருடைய வீட்டு போயிட்டு அவருடைய முக்கியமான லாக் எல்லாத்தையுமே மாற்றி இருந்திருக்காங்க. இதனால அந்த பெர்னாண்டோவுடைய குடும்பத்தார்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு எங்களுடைய வீட்டில் இருந்து மதிப்புமிக்க பொருட்கள்லாம் திருடிட்டு போயிட்டா, அதனால அது எல்லாத்தையுமே மீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டதுனால இந்த பெர்னாண்டோவுடைய குடும்பத்துக்கு ஆதரவாக தான் அந்த வழக்கு அமைய ஆரம்பிக்குது. இதனால சமோடிக்கு ஃபைனும் 3 ஆண்டு கால சிறை தண்டனையுமே கொடுக்குறாங்க. பட் அதன் பிறகு கொஞ்ச நாட்கள்ல ஃபைன் மட்டும் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு மிகுல் அப்படின்ற ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அதன் மூலியமா ஒரு பெண்ணையுமே இவங்க பெற்றெடுக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ளுமே அபிஷியலா திருமணம் ஆனிச்சா, அப்படி இல்லைன்னா திருமணத்துக்கு முன்பே இந்த குழந்தை பிறந்துச்சா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆர்டிக்கல்லுமே வெளியிடல. ஆனா அந்த பொண்ணுக்கு சர்நேம் போடணும் அப்படிங்கிறதுக்காக சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபேக்கா கிரியேட் பண்ணி ஃபோர்ஜரி எல்லாமே பண்ணி இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு பிறப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே இந்த சமோடி அந்த பையனை விட்டு பிரிஞ்சிட்டதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய 3 பிள்ளைகள் கூட தன்னுடைய அம்மா கூட ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்க பிரேக்கப் டைமில் இருக்கிற சமயத்தில் தான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு சரியாக 2015 வாக்கில் அக்டோபர் மாதம் வாக்கில் சான் ஜோஸ் அப்படின்ற பகுதியில் ஒரு வயசான ஒருத்தர் ஒரு ஆஃப் ஸ்கர்ட் அணிந்த நிலையில் முன்னாடி போய்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது தன்னுடைய மொபைலை ஃப்ரெண்டில் காட்டி அந்த பொண்ணுடைய அண்டர் த ட்ரெஸ் கிட்ட போயிட்டு வீடியோஸ்லாம் எடுத்திருந்திருக்காரு. இதை பார்த்து அந்த பையன் அந்த 50 வயது இருக்கிற நபர்கிட்ட இருந்து அந்த ஃபோனை பிடுங்கி நீ என்ன ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காரு. உடனே அந்த 50 வயசு நபரை கண்டுபிடிச்ச அந்த பையன் உடனடியாக அந்த பொண்ணு கிட்ட இவர் வந்து உங்களை தப்பா வீடியோலாம் ஷூட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 50 வயது நபர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு. இந்த சமயத்துல தான் அங்க நின்று கொண்டிருந்த ஜெரார்டோ அப்படின்ற ஒரு பையன் தப்பிச்சு ஓடுற அந்த 50 வயது நபரை வீடியோஸ் எடுத்திருந்திருக்காரு, போட்டோஸ் எடுத்திருந்திருக்காரு. ஆனா அந்த 50 வயது நபர் அந்த கையில சிக்காம அங்கிருந்து டாக்ஸில எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காரு. ஆனா இந்த ஜெரார்டோ அப்படின்ற பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய சோசியல் மீடியால இந்த போட்டோ
ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காரு. இதனால அந்த செய்தி ரொம்பவே வைரலாக பரவ ஆரம்பிக்குது. லோக்கல் மீடியாவில் இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் பட்டப்பகலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை எடுத்து ரொம்பவே பரபரப்பாக நியூஸ் சேனலில் விவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் சம்பந்தப்பட்ட அந்த நபர் யாரு, அதாவது அந்த பொண்ணை தப்பான இடத்துல வீடியோஸ் எடுத்தார்ல, தப்பிச்சு போனார்ல அந்த 50 வயது நபர், அவர் யாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதே நாட்டுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் வேலை பார்த்த லூயிஸ் சுலைமானோ அப்படின்ற ஒருத்தர் அப்படிங்கிறது தெரிய வருது. இவர் ஒரு பெரிய அஃபீஷியல் ஆள் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் அந்த சமயத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிக்குது. தொடர்ந்து இந்த ஜெரார்டோ அப்படின்ற பையனை நிறைய இடங்களில் கூப்பிட்டு இன்டர்வியூஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி தான் அக்டோபர் 7, 2015 வாக்கில் அந்த பையனுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கு கிட்ட வர சொல்லியிருந்திருக்காங்க. இந்த பையனுமே அதே ஏரியாவில் இருக்கிற ஒரு பேக்கரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பார்க்குக்கு இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்கான். ஆனால் அங்கே போய் பார்த்தா 2 ஆண்கள் கொடூரமான முறையில் இவனை தூக்கிட்டு போய் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் கையில் இருக்கிற கத்தியை எடுத்து சர மாதிரியாக அவனுடைய நெஞ்சிலேயே குத்தி இருந்திருக்காங்க. வெறும் 22 வயதுன்னு இருந்த இந்த ஜெரார்டோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வலியோடைய உடனடியாக தன்னுடைய நண்பனுக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது பக்கத்தில் இருந்த அந்த நண்பனுமே கொஞ்ச நேரத்திலே வந்து பார்க்கும்போது ரத்த வெள்ளத்தில் இந்த ஜெரார்டோ மயக்க நிலையில இருக்கான். உடனடியாக அந்த பையனை மீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. போலீஸ் ஆஃபீஸருக்குமே இந்த தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வைரல் வீடியோ கொடுத்த இந்த பையனுக்கு இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பையனை யார் இப்படி பண்ணது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமையும் ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்லுமே 42 நாட்கள் கிட்ட இந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. ஆனா இறுதியா எதுவுமே பலனளிக்காம அந்த பையன் ஹாஸ்பிட்டல்லே இறந்து போயிருந்திருக்காரு. தொடர்ந்து அந்த பையனுக்கு கொடுக்கப்பட்ட சர்ஜரி எல்லாமே ஃபெயிலியர் ஆனதுனால யார் குற்றவாளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸருக்கு பெரிய சவாலாக தான் இருக்குது. இப்போது இந்த கேஸில் 2 விஷயத்தை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. முதலாவதா ஒரு ஆபரிக்காக இந்த சம்பவம் நடந்திருக்குமா, அந்த சமயத்தில் இந்த பையன் கொலை செய்யப்பட்டிருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி இல்லைனா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த லூயிஸ் அப்படின்றவருடைய வீடியோவை இந்த பையன் வெளியிட்டதுனால அதுக்கான ரிவெஞ்சாக இது இருக்குமா அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் ஏற்பட்டுச்சு. இதனால் 2வது சந்தேகம் தான் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த லூயிஸை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது நான் அப்படிலாம் அந்த பையனை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஜெரார்டோவை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி தீவிர சோதனைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி ஈடுபடும் போது தான் ஒரு சிசிடிவியோடைய காட்சி 2015 மே மாதம் வாக்கில் உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. அந்த காட்சியில் 2 ஆண்கள் அந்த பார்க்கு கிட்ட நடந்து போகிற மாதிரியும் அதன் பிறகு 2 வீலரில் தப்பிச்சு போகிற மாதிரியான காட்சிகள்லாம் பதிவாக இருந்திருக்கு. ஆனால் அந்த சிசிடிவி காட்சியோடைய குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால அவனை பற்றி ஏதாவது டீட்டெயில் கொடுங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனலில் இந்த வீடியோவை வெளியிட்டு மக்களுக்கு போட்டு காட்டும் போது அந்த செய்தி ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிக்குது. இறுதியாக அந்த வீடியோவில் இருக்கிற ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது அவனுக்கு வெறும் 17 வயது தான் ஆகுது அப்படின்னும் அவனுடைய பெயர் ஓமர் அப்படிங்கிறதும் தெரிய வருது. தொடர்ந்து அந்த பையன் மூலியமா ரொனால்டு மற்றும் சீசர் அப்படின்ற 2 பேரை கைது பண்றாங்க. இப்படி இந்த 3 பேருமே கஸ்டடியில் எடுத்து தனித்தனியாக விசாரணை பண்ணும்போது தான் இந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்குமே மூல காரணமா இருந்தது ஒரு பொண்ணை தவறா வீடியோ எடுத்த அந்த லூயிஸ் கிடையாது, நம்ம ஆரம்பத்தில் பார்த்த சமோடி தான். இந்த சமோடிக்கும் இந்த ஜெரார்டோ அப்படின்ற பையனுக்கும் என்ன சம்பந்தம், எதனால இந்த சமோடி இந்த பையனை கொலை பண்ணணும், அதை பற்றி போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ணும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே கிடைக்குது. அது என்ன அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். 1992 அதே சான் ஜோஸ் அப்படின்ற காஸ்டாரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரில் தான் இந்த ஜெரார்டோ குரூஸ் அப்படின்ற பையனும் பிறந்திருக்கான். இவனுடைய பள்ளிக்கூட பருவத்தில் தான் கரோல் அப்படின்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகு ஹைஸ்கூல் முடிஞ்சதுக்கு பிறகு 2 பேருமே திருமணம் கட்டி இருந்திருக்காங்க. இந்த திருமணத்தின் மூலமா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதன் பிறகு இந்த ஜெரார்டோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த சமயத்தில் தான் சமோடி அந்த பேக்கரிக்கு வந்திருக்காங்க. அடிக்கடி அந்த பொண்ணு வந்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும் பார்க்கறதுக்கு பயங்கர அட்ராக்டிவாகவும் இருக்கிறதுனால இந்த பையனுக்கு அந்த பெண் மேல ஒரு சபலம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த சமோடி அப்படின்றவங்களுக்கு 40 வயது கிட்ட ஆகுது. இந்த பையனுக்கும் 22 வயசு தான் ஆகுது. ஆனா அது எதையுமே பார்க்காமலும் தனக்கு திருமணம் ஆயிட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே மறைச்சு இந்த 40 வயசு இருக்கிற சமோடி கூட பழக ஆரம்பிச்சிருக்கான். சமோடியுமே அடிக்கடி அந்த பேக்கரிக்கு வந்து இந்த 2 பேருமே சீக்கிரட்டா மீட் பண்ணிக்கிறது, காதலிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஆனா இவனுக்கு திருமணமாகி ஒரு பொண்ணுலாம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கூட இந்த சமோடிக்கு தெரியாது. மறுபக்கம்
மறுபக்கம் ஜெரார்டோ இந்த சமோடி கூட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டதுக்கு பிறகு அதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரான் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையுமே வேலை பார்க்குற இடத்துலையுமே சொல்லியிருந்திருக்கான். இந்த விஷயத்தை பற்றி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுடைய அம்மா கிட்ட சொன்னதுமே அந்த பொண்ணு வேண்டாம், அவளை விட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவங்க 2 பேருமே அந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போனதுக்கு பிறகு கொஞ்ச நாட்கள்லயே அக்டோபர் மாதம் போல பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த சமோடிக்கு அவனை பிரிஞ்சது ஏத்துக்கவே முடியல. என்னதான் தன்னுடைய மகளை விட 2 வயது 3 வயது தான் மூத்தவனா இருந்தாலும் கூட அந்த பையனை இந்த சமோடிக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அவளை விட்டுட்டு போனா அப்படிங்கிறத அவளால ஏத்துக்கவே முடியல. அதே சமயம் சமோடி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற சமயத்திலேயே அவனுடைய மனைவி கர்ப்பம் தெரிச்சிருந்திருக்காங்க. இதனால இவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் சமோடிக்கு தோண ஆரம்பிக்குது. இதற்கு நடுவில் தான் அந்த லூயிஸ் அப்படின்ற ஒருத்தர் தெருவில் ஒரு பொண்ணை தவறாக வீடியோ எடுத்தார்ல, அவர் தப்பிச்சு போகும்போது வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் போட்டு வைரல் ஆகிட்டான். இதனால் இந்த சமயத்தில் கொலை பண்ணால் கண்டிப்பாக அந்த லூயிஸ் தான் இவரை வந்து கொலை பண்ணார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைப்பாங்க. நாம் இதில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அதன் அடிப்படையில் தான் இந்த சமோடி மற்றும் அவங்களுடைய மகளான கிறிஸ்டினா அப்படின்ற 19 வயது நேர்ந்த மகள் கூட சேர்ந்து தான் ஓமர் அப்படின்ற 17 வயது பையன், ரொனால்டு சீசர் மற்றும் அவங்களுடைய டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமையை ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கா. இவர்கள் எல்லாருக்குமே பணம் தருவதாகவும் இந்த ஜெரார்டோவை போட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக இவங்க பிளான் பண்ணது என்னன்னா, ஒரு ராபரி நடக்கும்போது அது தப்பா போய் இவனை கொலை பண்ண மாதிரியான ஒரு செட்டப்பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. அதன் அடிப்படையில் தான் அந்த 17 வயசுல இருந்த ஓமர் அப்படின்றவன் இந்த ஜெரார்டோ எங்கெங்கெல்லாம் போறாரு, எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போறாரு, எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு போறாரு, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராரு அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே நோட்டமிட்டு இருந்திருக்கான். இது கூடவே அவன் நிறைய பேருக்கு இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வரான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு பிறகு சம்பவம் நடக்க போற நாள் அன்னைக்கு இந்த சமோடி இவனுக்கு மெசேஜ் மற்றும் கால் பண்ணி இருந்திருக்காங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணு உன்னை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்றா, அதனால நீ பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. இந்த ஜெரார்டோவுமே டியூட்டி முடிச்சுட்டு சம்பவ இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அப்போதான் இந்த ரொனால்டு மற்றும் சீசர் அப்படின்ற 2 பேருமே அந்த பையன்கிட்ட இருக்கிற பேக் ஜாக்கெட் எல்லாத்தையுமே பிடுங்கி கொண்டு அந்த பையன்கிட்ட இருந்த ராபரி பண்ற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகு கத்தியை எடுத்து கண்ணா பின்னான்னு அவனை குத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சமோடியை கைது பண்ணதுக்கு பிறகு அவருடைய மொபைல் போன்ல இருந்த டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமா போலீஸ் ஆபீசருக்கு தெளிவா தெரிய வருது. தொடர்ந்து சமோடி, கிறிஸ்டினா எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. இந்த ஓமர் அப்படின்ற பையனுக்கு 17 வயசு தான் ஆகுது அப்படிங்கிறதுனால அவனை சிறார் ஜெயிலையுமே அடைச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் சமோடி, அவளுடைய மகள் கிறிஸ்டினா, ரொனால்டு சீசர் அப்படின்ற இந்த 4 பேருக்குமே அவர்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டுமே ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியா நீதிமன்றம் 2018 வாக்கில் இந்த சமோடி அப்படின்ற பொண்ணுக்கு 30 ஆண்டுகால சிறை தண்டனையும், மீதம் இருக்கிற கிறிஸ்டினா, சீசர், ரொனால்டு அப்படின்ற இந்த 3 பேருக்கும் 25 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த 4 பேருமே ஜெயிலில் தான் கம்பி அணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓமர் அப்படின்ற சிறாருக்கு 11 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இறுதியாக அந்த சமோடி தன்னுடைய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடெல்லாம் பண்ணியிருந்திருக்கா. அப்படி பண்ணதன் மூலமா 5 வருடம் அவளுடைய தண்டனை காலத்தை குறைச்சிருந்திருக்காங்க. சமோடி ஏற்கனவே டியாகோ அப்படின்ற ஒரு பையனையுமே இதே மாதிரி தான் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அந்த வழக்கில் இவளுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. அந்த பையனை இவளை பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு அந்த ஆதாரம் இந்த சமோடிக்கு தாங்க முடியல. அதனால தான் அந்த பையனையுமே அதே மாதிரி பண்ணதாகவும் சொல்லப்படுது. இந்த சமோடி இந்த ஜெரார்டோவை கொலை பண்ணுவதற்கு முன்னாடியே அவருடைய மனைவிக்கு மெசேஜ் பண்ணி இந்த ஜெரார்டோவை என்னைக்கா இருந்தாலும் நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கா. ஆனால் அந்த விஷயத்தை அவருடைய மனைவி அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. பின் நாட்களில் இந்த ஜெரார்டோவை கொலை பண்ணும்போது தான் அன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை சீரியஸா எடுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டிருந்திருக்காங்க. இந்த வழக்கில் ஜெரார்டோ தன்னுடைய மனைவி கிட்ட மறைச்சி ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போனதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சாவை 42 நாட்கள் துடிக்க வழியில அனுபவிச்சு தான் இந்த பையன் இறந்து போயிருந்திருக்கான். இந்த சமோடியுமே அந்த பையனுக்கு திருமணம் ஆயிட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே அவனை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கலாம். அவன் கிடைக்கல அப்படின்ற ஒரு விரக்தியில இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க இந்த வழக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.